Hi all, welcome to Haya in Abu Dhabi channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் எலும்பு சூப்பு சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நார்மலா சூப்பாவும் நீங்க குடிக்கலாம். தோசை, இட்லி, தோசை அல்ல இடியாப்பம் இதுக்கும் கூட ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், ரெசிபி பார்க்கலாமா. இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு எலும்பும் கறிமா எடுத்துக்கிறேன். நெஞ்செலும்பு இருந்தா அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1/4 எலும்பு சூப் எழுப்பாங்கல அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கிட்டு கொஞ்சமா சோம்பு, இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டு கொஞ்சமா நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஆனா போதும், ரொம்ப ட்ரையா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வதங்கினாலே போதும். நான் இன்றைக்கி வந்து இந்த எலும்பு, இந்த சூப்பி இது இருக்குல்ல அந்த எலும்பு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா சளிக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நெஞ்செலும்பு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ரொம்ப இதை விட அது நல்ல இது வந்து நல்லா வந்து இதிலே வேகும் போது தான் கறி வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். இப்போ வந்து இதில் 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 தக்காளி அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 சின்ன தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது தான் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப மசாலா வந்து நம்ம போடுறதில்ல. மெயினாக வந்து பெப்பர், சீரகத்தூள் இது மட்டும்தான் வந்து நம்ம போடுவோம். ரொம்ப இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் போட்டு எலும்பும் கறியுமா கொஞ்சம் எடுங்க, கொழுப்பு எல்லாம் எடுக்கும் போது தான் நல்லாயிருக்கும். அது நல்லா வந்து இந்த இதோடையே வந்து ஃப்ரை ஆகணும். எடுத்தொட்டி மசாலா போட்டுறாதீங்க. இந்த மட்டனையும் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளியோட இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கும் போது இது இன்னும் கொஞ்சமே ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். பெப்பர் வந்து தாராளமாக போட்டுருங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீரகத்தூள், இதுக்கு வந்து நம்ம பெப்பர் தண்ணி எப்போயுமே வந்து எந்த சூப் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் வந்து நல்லா அந்த மசாலா இறங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு வேணால் பெப்பர், உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு பத்தாமல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த எசன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கொத்தமல்லியும், நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட ஃப்ளேவரும் இந்த சூப்பில் இருக்கப்போ நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 செம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில் வந்து விட்டுருங்க. நம்ம நார்மலாக கறி குழஞ்சிரும்னு நினைப்போம், ஆனால் இதுக்கு வந்து நல்லா அந்த மட்டன் வந்து நல்லா அதில் வந்து ஊறி நல்லா வெந்த அதோட எசன்ஸ் நல்லா இறங்கினா தான் சூப் மட்டும் குடித்தாலே போதும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த சூப்லேயே வந்து நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கும். சளிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாம் போட்டு நல்லா வந்து வெந்துருச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டு இதை வந்து சிம்மில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கன்னா தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது கொதித்து நல்லா சிம்மில் இருக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான சிம்பிளான மட்டன் எலும்பு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.